நல்லா யாது வச்சுக்கோங்க. நான் சொல்ற இந்த விஷயத்த உங்களுக்கு ஹராமான ஒரு தொடர்பு உண்டாகுதுண்டா, உங்களோட ஹராமான தொடர்புக்கு வார ஒரு பெண் அவள் நல்லத்தையாக இருக்க மாட்டாள், அல்லாஹ் பயப்படக்கூடியவளா இருக்க மாட்டாள். ஒரு பெண் அவளோட ஒரு வாலிபன் தொடர்பாக வாரான் என்றா ஒவ்வொரு பெண் வாலிபர்களும் தெளிவாக விளங்கிக் கொள்ளணும், அந்த வாலிபன் நல்லவனாக இருக்க மாட்டான். இந்த தியரியை எழுதி வச்சுவோம். ஏண்டா அல்லாஹ்வுடைய பயமுள்ள ஒரு ஆள் அது மாதிரியான அப்ரோச்ச எடுத்துக்கொள்ள மாட்டான். ஏண்டா அவனுக்கு தெரியும் நான் அல்லாஹ் பயப்படக்கூடியவன், இது மாதிரி ஹராத்தின் மூலமாக என் வாழ்க்கையை நான் ஆரம்பிச்சேன் என்றா என் வாழ்க்கை நிம்மதியாக இருக்க மாட்டாது. என்னோட வாழ்க்கை சுருக்கத்தை நாங்க என்ன தெரியுமா நினைச்சோம், கொஞ்சம் லவ் பண்ணினோம், ஒரு பொம்பளை பிள்ளைய முடிச்சோம், திருமணம், அதுக்கு பிறகு கொஞ்ச நாள் வாழ்ந்தோம், இதுதான் வாழ்க்கை நாங்க நினைச்சோம், இதுதான். அதனாலதான் இன்றைக்கு என்னோட திருமணங்கள் சக்சஸ் ஆகிறதில்லை. என்னோட வாலிபர்கள் விளங்கிக்கோங்க, என்னோட ஹராத்தின் மூலமாக இந்த வாழ்க்கைய நாங்க ஆரம்பிக்கிறது வாழ்க்கையில பிரச்சனையை விளைவை உண்டாக்கும். இன்றைக்கு எத்தனை பிரச்சனைகள் இன்றைக்கு போர்ட் ஆஃப் காதியில் அல்லது காதி கோட்டையில இருக்குதோ எல்லா பிரச்சனைகளையும் நான் சில நேரங்கள்ல அப்படி பிரச்சனைகளை வாலிபர்கள் எடுத்துட்டு வந்தா கேட்கறது என்ன தெரியுமா, என்னோட சும்மா நான் சொல்றது கெஸ் பண்ணி, ஏன் அப்பா திருமணத்துக்கு முன்னால் லவ் பண்ணினீங்க, அது உங்களுக்கு யாரு சொன்ன அப்படின்னுவான். அதுக்கு பிறகு அவர் சொல்லுவாரு, என்ன செய்ய ஹஸ்ரத், மாட்டிப்பட்டேன் ஹஸ்ரத், சந்தோஷம் இல்ல, நிம்மதி இல்ல வாழ்க்கையில, வெளியில சிலவங்க காட்டிக் கொள்வாங்க. என்னோட முக்கியமான ஒரு ஆள் ஒரு இடத்துல நான் பிரயாணம் செய்யத்திலே அவங்களோட மகள் மெசேஜ் பண்ணிக்கிறான். அவர் எனக்கு போன தந்தாரு, ஹஸ்ரத் ப்ளீஸ் ரீட் திஸ் மெசேஜ் அப்படின்னு. இந்த மெசேஜ படிச்சேன்னா யாரு அனுப்பிக்கிறா, சொந்த மகள் அனுப்பிக்கிறான், பெரிய ரொம்ப வசதியான ஃபேமிலியை சேர்ந்தவங்க. அந்த மெசேஜில் மகள் எழுதியிருக்கிறா, வாப்பா, after 4 years now only I can understand what is the effects of my life. என் வாழ்க்கையில ஏற்பட்ட பிரச்சனை எனக்கு 4 வருஷத்துக்கு பிறகு விளங்க வருது. நான் ரத்த கண்ணீரை வடிக்கிறேன். நான் ஆரம்பத்துல உங்கள்கிட்ட என் பேர பத்தி சொன்ன நேரத்துல எனக்கு சொன்னீங்க நீங்க புத்திமதி, என் காதுக்குள்ள ஏறல்ல. நான் அதுக்கு பிறகு சாப்பிட மாட்டேன், தின்ன மாட்டேன், குடிக்க மாட்டேன். நான் எனக்கு இந்த வாலிபர திருமணம் முடித்தாங்கன்னு சொன்ன நேரத்துல நீங்க எனக்கு தின்னாட்டும் பரவாயில்லை, குடிக்காட்டும் பரவாயில்லை, ரூம்ல போட்டு வச்சிருந்தீங்க. நான் அந்த நேரத்துல உறுதியா இருந்தேன், அவனைத்தான் முடிக்கணும். உண்மை வந்து என்னட்ட கெஞ்சி சொன்னா நான் அந்த நேரத்துல விலங்கல்ல, நான் வற்புறுத்தினேன். ஏன்